நான் கல்யாண மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு, ஒரு மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு. வாடா மாப்பிள்ளை வா, கால் வந்துட்டு வா. கட்டிக்காரன் இருக்கார் அப்படின்னு நமக்கு தோளுக்கு வாழும் நெஞ்சுக்கு நிம்மதியும் மனிதனுக்கு வேண்டும். ஆனால் வாழை மரம் போல வளர்ந்தாலும் பூவா மரம் காயா கனி எதற்காக? தேவையில்லையே. வரலாம் எங்கிருந்தோ ஆசைகள். இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லட்டுமா வேண்டாமா? வேண்டாம், ஐயோப்பா பிழைச்சிட்டு போட்டு வரலாம்ப்பா. மகனே, உன்னுடைய தோற்றத்தில் பொலிவு இருக்குது, ஆனால் வார்த்தைகளால் பிறர் திருப்தி அடைய மாட்டுக்காங்க. நீ ரொம்ப சின்சியராக பேசுகிற மாதிரி பேசுகிற, இவன் பக்குவப்படலை, இவன் குடும்பம் நமக்கு ஒத்து வராது அப்படி நினச்சி உன்னை எல்லாரும் உதறி தள்ளிட்டு போகிறாங்களாம். இதுதான் இதுவரை நடக்கிற உண்மை. உண்மை இல்லையா? கால் வந்துட்டு வா. மனிதன் பேச்சை வச்சு மட்டும் முடிவெடுக்கக்கூடாது. நடைமுறையில் ஒழுக்கமாக இருக்கான், அந்த ஒழுக்கம் பெருத்து போதாதா? நம்ம சொன்னால் எவையா கேட்கான். வாடா தம்பி ஓடியா. அதே மாதிரி ஒரு பக்கத்து காலில் காயமும் வலியும் ஏற்பட்டதும் உண்டு, அப்படிங்கிற நிலைகளும் உண்டு. அந்த நிலையை தான் சனி பகவானுடைய அடையாள சின்னங்கள். இதுவரை ஓடிவிட்டது காலம். ஆனால் வரக்கூடிய சூரிய மாதம், சூரியனுக்கு உகந்த மாதம் எதுப்பா? சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெறுதார். அதனால் தமிழ் மாதத்தில் சித்திரையை 1 என்றும், ஆவணி மாதத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அதனால் அதுவே ஆண்டுவின் கணிக்கை என்றும் ஆண்டறிக்கையாக சொல்வார்கள். வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட அருமையான ஒரு பெண்ணாக ஒரு கடை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவருடைய குடும்பத்தில் இருந்து அந்த பெண் புறப்பட்டு உன் மனைவியாகிறாள். வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். ஆனந்தமாக இருப்பாய் மகனே, இனி எந்த தடையும் இல்லை, ஜெயிக்கிறேன். பௌர்ணமிக்கு சேர்ந்துடா. நல்லா கர்மசாமிக்கு என் வீட்டில் திருமணம் நடக்கணும்னு தலைவன் தலைவி காட்டு வந்திருக்காங்க. அம்மா நீ யாரு? அப்படியா? வெங்காயமாக கிடக்கு. நீங்கள் இருக்கிற சந்தை மார்க்கெட் எங்கே இருக்கு? காளியம்மா எங்கே இருக்கா? மாரியம்மன் எங்க? அது எங்கே இருக்குமா? உட்காரலாம், பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெட்டி தெய்வம் என்னும் குலதெய்வம் இப்போதைக்கு உச்சாரணமாக இல்லை. ஒரு ஈராண்டு காலங்கள் விழிப்பில்லாத நிலைகளாக மாறிவிட்டன. அதில் இருந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் மனதில் வேதனையும் தடைகளும் உடல்நிலையிலே குறைபாடுகளும் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் உகந்தவர்களுடைய ஒற்றுமையும் குறைந்து மன உபாதை வந்துவிட்டன. இப்போ இந்த திருமணம் இது சம்பந்தமான விஷயத்தை பேசுகிற பொழுது நிறைந்த பேர்கள் 21 குடும்பங்கள், பல்வேறு குடும்பங்கள் சேர்ந்து கும்பிடக்கூடிய தெய்வத்தை உணர்ந்து ஒற்றுமையாக கும்பிட முடியாத குறைபாடுகளும் வந்திருக்கிறது. இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் தனிப்பட்ட முறையில் மாந்திரிகம் தடைகள் செய்து தெய்வ சங்கல்பத்தை மாற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தேன். அப்படி எதுவும் நடக்கவில்லை, அப்படி ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் ஒரு விஷயம், காசியை பற்றி ஒரு சிந்தனை, என் தாய் விசாலாட்சி அம்மையை பற்றி ஒரு பெரிய பக்தி. விஸ்வநாதா, எங்கள் கர்மங்கள் தீர வேண்டும், இந்த திருமண காலத்தை நடத்திவிட்டு உன் சன்னிதானத்தை அடைந்து நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் புலம்புகிறாய். அந்த விஸ்வநாதனே உனக்கு விஸ்வரூபமாக வந்து வரக்கூடிய புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு ஐப்பசியில் திருமண காலத்தை கூட்டி கார்த்திகையில் மணக்கோலம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட்டான். இது ஆனந்தமாக நடக்கு. கால் வந்துட்டு வரலாம்.
வருகவே வருகவே இறைவா என் தலைவா. வேற என்னப்பா வேணும்? பாப்பா எடுத்து வளர்க்குறேன். அந்த குழந்தை நிராயசி இருந்து நான் நிறசல தீட்டு போவேன். சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஓரெட்டில் விளையாடுதல், ஈரெட்டில் 16, மூவெட்டில் அடைதல், 4 அப்படி 8 பெருக்கிக்கா உன் வாழ்க்கை சரிவரும்னு சாதாரணமாக எழுதுனா கரூர் சித்தர் எழுதின பாட்டது சினிமாவில் கொண்டு வந்து நமக்கு அருமையாக காட்டும். கட்டம் தவறினால் நட்டம் என்று சொல்வர். அப்படி தானே? காலத்தே பயிர் செய், பருவத்தே பயிர் செய். நம்முடைய வயது வரம்புக்கு எந்த வயதில் எந்த சக்தியை எந்த உறவை பெற்றால் அதை நம்ம காப்பாற்ற முடியும், நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து செய்யாமல் ஆசைப்பட்டு எடுத்துட்டே நீ அதை வாழ்வு அமைத்து ஒருவர் கையில் ஒப்படைக்கும் வரை உன் உயிருக்கோ எதுக்கோ கண்ட வராமல் காப்பாற்றுற திருமண காலத்தை தார வெற்றி உண்டு. வெற்றியாக்கி தார செல்வங்களே, ஐஸ்வர்யமாக இருங்கள். உங்கள் ஆசை பாசம் நிலவும், ஆனந்தம் பெருகும். உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கேன், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வாழ்க. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன உபாதை யாருக்கு? உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே யாருப்பா? நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டாங்க. பேர் என்ன பேர்? உட்கார். கண்ணை முடிக்கா, நல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கா. சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்குப்பா உன் பிள்ளை. தக்க துணையோடு இருக்கிறது, தக்க துணையோடு இருக்கிறது. மதுரை மாநகரில் பாரத் வண்டி அதில் ஏசி வண்டி ஓடுத, வந்தே பாரத் 3:45 புறப்பட்டு நைட்டில் 9:45 அங்கே போயிடும். தேஜஸ் வண்டி காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு வந்துடும். ஏசி வண்டியில் அருமையான துணையோடு ஆனந்தமான மகிழ்ச்சியோடு சிற்றுண்டி ஆகாரத்தை கழித்து சென்று விட்டாள். வர வைக்கணுமா? கால் வந்துட்டு வா. தனியை வர வைக்க வேண்டாம், சோடியா வர வைக்கணும்னு சாமி சொல்கிறார். எனக்கு பிரிக்க தெரியாதே, நான் என்ன செய்கிறது? எனக்கு பிரிக்க தெரியாதுல்ல. அப்படியா? உயிர் உங்கள் சொந்தக்காரங்களில் 3 பொண்டாட்டி கல்யாணம் முடித்தவங்க யார்? 2 பொண்டாட்டி. எத்தனை கல்யாணம்? ஏன் உங்கள் அப்பனுக்கு 1 கல்யாணம், சித்தப்பனுக்கு 3 கல்யாணம், 2 கல்யாணம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அதனால தான் உங்கள் குடும்பத்தில்னு கேட்டேன், உங்கள் அப்பனுக்குன்னு நான் கேட்கலையே. ஆமாம், உங்கள் அப்பனை பெற்ற ஆத்தாளு வீட்டில் 3 கல்யாணம் முடித்த குடும்பம் அதுக்கு. அந்த வம்சத்துப்படி இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் உண்டு. இந்த பிள்ளையை நீ இப்போ கொண்டு வரணும்னு சொல்லுத. அவள் அவனோட ஆனந்தமாக இருக்கிறாள், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். பம்பாய் போவதற்கு முயற்சி எடுத்து டிக்கெட்லாம் புக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நீ எப்படி கொண்டு வரணும் சொல்ல? எப்படி அவள் சந்தோஷத்தை கெடுத்து நான் கொண்டு வந்தால் பாவம் இல்லையா? உன் பிள்ளை நல்லா தானேயா இருக்கணும். யாரெல்லாம்? யாருடைய பிள்ளை? அது நீங்கள் வச்ச பாசம். அவன் எடுத்துக்கிட்ட முடிவு தெரியானது தானே. இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருந்தாளா? கண்ணை மூடு. ஒரு உண்மையை மட்டும் நான் பார்க்குறேன்.
நீ 1 கோடி இல்லை பல கோடி ரூபா கொடுத்தாலும் உன் பொண்ணு அவனை விட்டு பிரிய மாட்டான். 3 மாதங்களுக்கு பிறகு சர்வ ஜோடியோடு ஆனந்தத்தோடு உன் முன் காட்சி அளிப்பாள். வெற்றிகரமாக நடக்கும். உன் மனத்தை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வேதனை இல்லாமல் காப்பாற்றுறேன். இந்த பிறவியில் அவள் விதி அதுதான், மாற்ற இயலாது. ஆனந்தத்துடன் வாழ்வீராக. வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் என்னுடைய நகை சரடு செல்வங்கள் வீணானதே, மீட்ட முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு வந்தவர்கள். வாங்கப்பா. யாரு? என்னென்ன நகையெல்லாம் சொல்கிறீங்க? அம்மா இல்லை, காலில் விழலையே, சரியாக விழலையே. ஓம் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. வாங்க. உங்கள் பேர் என்ன? ஆதிபராசக்தின்னு பாட்டு பாடுதுன்னா என்ன காரணம்? உங்கள் இலையில் பராசக்தி வழிபாடு செய்யக்கூடிய இடம் இருக்கா? அதனால் உங்களுக்கு சரியாக புரியாது. புரியாது. உங்கள் எல்லையில் அந்த ஒரு மன்றத்தில் ஆதிபராசக்தியோடைய வழிபாடு செய்கிற கூட்டம் இருக்காங்க. சரி, கண்ணை முடிக்காங்க, பக்கத்தில் வாங்க, கண்ணாடியை கலத்துங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 அக்ரிமெண்ட் 4 வருஷம் ஆகுது, அது முடிக்கிறேன். பட்டு ஓகே. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் போட்டு அதில் இன்னும் நிறைவேற்ற முடியாத பிஸ்னஸ் சொந்தமான லாஸ் ஆகிருக்கிய, பணம் கொடுத்து மீட்ட முடியாத எதுவும் இருக்குது. இப்போதைக்கு உன்னுடைய தொழிலை தொடங்க முடியாத மனவேதனையும் கடன்களால் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்த தொழிலை தொடங்கி தாரேன், இழந்த செல்வங்களெல்லாம் மீட்டி தாரேன். வெற்றியாகி தந்தால் போதும்லா, ஆனந்தம் உண்டு. வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? இன்னும் ஒரு வகையில் காடு. கர்மசாமி, நான் என்ன தொழில் எடுத்தாலும் எனக்கு நஷ்டமும் மனவேதனையுமா இருக்குது. அதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி தரணும்னு மதுரை எல்லையிலேருந்து ஒருத்தர் கேட்கார். யார்ப்பா? என்னடா தொழில் பார்க்குற தம்பி? கால் வந்துட்டு வா. இப்போ நீ ஏர்போர்ட்டுக்கு போனால் உன்னை நிப்பாட்டுருவாங்கடா. நிப்பாட்டுவாங்க. என்னன்னு கேட்டேன். என்கொயரியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்லிடுது சார். கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன். இன்னும் நல்ல விடலை. உன் உள்ள சாமிகிட்ட போகலையே. சும்மா சும்மா குனிஞ்சு வந்தால் எவன் கொஞ்சம் சம்மதிப்பான்? வரலாம். கொண்டு வந்த பணமெல்லாம் தேவையில்லாமல் செலவாகி கிறுக்கு பிடிச்ச பைய மாதிரி இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கியான். உண்மையா? அதனால் 3 மாதங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டையா ஐடியா கேட்டு அதை செய்யவா இதை செய்யவான்னு சொல்லி நஷ்டமும் லாபமும் இல்லாமல் ஓடுறதை தவிர விஷயமே நடக்கலை. அதனால் நீ வியாபார ஸ்தாபனம் வைத்து கொள்ளலாம். அதை உனக்கு வெற்றியாக்கி தருவேன். வெளிநாட்டு யோகம் இதுக்கு அடுத்து இல்லை. இந்தியாவிலே உனக்கு ஒரு தொழிலை அமைச்சு தரேன். கஷ்டப்படாமல் இரு. 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்து செயல்படுவாயாக. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு. மதுரை பகுதி சோழவந்தான் எல்லை. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக.